ஹாய் ஹலோ வணக்கம். இது மூவி ரிவ்யூ ஐடி. டுடே என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, சுகுமார் அரசன், அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா பக்கத்து பாசல் சேர்ந்து நடித்த மூவி தான் புஷ்பாட்டு மூவி. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நீ பார்க்க போகிறேன். அந்த ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2000 சந்தன கட்ட புஷ்பராஜ் வந்து வெளிநாட்டு கடத்திட்டு போனால் அந்த வில்லனுக்கு திறமை எப்படி கடத்திட்டு போனார், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையானது தான் மூவியோட ஒன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, மூவி எனக்கு பிடிச்சி அந்த மூவியில் என்னென்ன ஹைலைட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி நான் சொல்லி ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா காமெடியாக ஒரு மாதம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதை விட வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் உங்களுக்கு அப்படியே புல் அரிக்கும். அந்த மாதிரி கூஸ் பம்ப் சீன்லாம் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அந்த கூஸ் பம்ப் சீன்லாம் பார்க்கலாம் வாங்க. அந்த கூஸ் பம்ப் சீன் என்னென்னா ஜாத்திரை சீன் தாங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதில் அவர் ஆக்டிங் பின்னிட்டார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஆக்டிங் சத்தியமாக வேறு லெவலுங்க. சத்தியமாக எனக்கே ஏன் இப்படி பண்ணுறாரு இவர், செம்மையாக பண்ணுறாரு அப்படின்னு கத்தணும்னு தோணுச்சு. நானே கத்திட்டேன். இந்த மூவியில் வில்லனை சரி யூஸ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். வில்லனுக்கு கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா அந்த ரோல் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க தான் என்னுடைய ஒப்பீனியன். இந்த ரஷ்மிகா மந்தனாவோட ஆக்டிங் சொல்லலாம்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல ரிட்டேர் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல சிரிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா லைட்டாக லாக் அடிங்க, அதெல்லாம் மறக்கிற மாதிரி அந்த ஜாத்திரா சீனு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இந்த மூவியில் சாங்ஸ் பற்றி சொல்லலாம்னா புஷ்பா சாங் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி டைட்டில் கார்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த மூவியில். இந்த மூவி பார்க்கணுமா என்னன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ஆக்ஷன் மூவி உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மூவிக்கான ரேட்டிங் 3/25. இந்த மூவிக்கு பார்ட் 3 வரப்போது. பார்ட் 3 கரெக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மூவி ஃபைனலாக எவ்வளோ கரெக்ட் பண்ணணும் அதுவும் கமெண்ட் பண்ணிவிடுங்க.